வணக்கம். ஆலம் தீபம் சென்னை டுவேத்லான். இப்போ நம்ம 2025 எடிஷன் இருக்கோம். இது 6th எடிஷன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடிஷனில் என்ன நடந்ததுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை சைக்கிளிஸ்ட் வெறும் சைக்கிளிங் ஈவெண்ட் மட்டும் தான் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து டுவேத்லான் அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் சந்தேகமும் இருந்தது நிறைய பேருக்கு வந்து இப்படி இவங்க நடத்துவாங்க, கரெக்டாக நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கணும், எல்லாருமே கலந்துக்கணும். பட் அந்த சேலஞ்ச் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கணும், ஈஸியாக கலந்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் நம்ம இந்த டுவேத்லான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டுவேத்லான் நடக்கும்போது வந்து அது மூலமாக ஒரு ஃபண்டும் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த டுவேத்லான் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது டுவேத்லான் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சைக்கிளிஸ்ட்டில் நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படின்ற இதில் தான் நம்ம இந்த டுவேத்லானே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஓமாப்போப்பில் பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஃபனேஜில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கிச்சனும் டைனிங் ஹாலும் அவங்களுக்கு வேணும். அந்த மழை வந்தால் ரொம்ப சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கும்போது அந்த இனிஷியேட்டிவை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படி அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணும்போது அது வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது, அதில் வாலண்டியர்ஸ் பண்ணால் கூட நாங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதால நாங்கள் எங்களுக்கு சாப்டர் வைஸ் தனியாக ஒரு டுவேத்லான் மாதிரி கலந்துக்கிட்டு அதை முடிச்சிட்டோம். ஏற்கனவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைவ் ஈவெண்ட்டு வந்து பெசன்ட் நகரில் நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற நிறைய அத்லெட்ஸ் ஆக்சுவலாக அதில் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய போஸ்ட் போடுறதாகட்டும், ப்ளஸ் நமக்கு இந்த டுவேத்லானை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதாகட்டும் சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆலம் தீபம் அப்படின்னா அந்த தீபம்ன்றது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த தீபம் வேணும்னா அதில் வந்து எண்ணெய் ஊற்றணும். இப்போ அந்த மாதிரி எண்ணெயாக ஊற்றின ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆயில். அதே மாதிரி இப்போ இக்னைட் ஆகணும். இக்னைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜோகோ. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்லேயே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது. ப்ளஸ் எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டோட ஃபீட்பேக்ஸ் இப்போ 6th எடிஷன் வரைக்கும் வந்திருக்கோம்னா அதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் சென்னையில் இருக்க நிறைய அத்லெட்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் 6th எடிஷனுக்கும் வேணும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.